வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோக்கார தம்பி பழக்கப்பட போறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஃபேவரட் படி தான். இருந்தாலும் அவர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா அவரை போட்டு பழக்கிறது நம்ம கடுமை, அது கடுமையான கடமை. அதனால என்னன்னா யாருன்னா வேற யாரும் இல்லை, கூகுள் பிக்சல் தான், அண்ணன் தான். ஆமாம். ஸோ பிக்சல் 8 வந்து நம்ம 2024 பிக் பில்லியன் டேஸ் அப்போ வாங்கினது, அக்டோபர் அந்த மாதிரி. ஆமாம், பிக் பில்லியன் டேஸ் அப்போ நல்ல டீல் அப்படின்னு சொல்லி வாங்கினது. 2025 அது 1 இயர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ரொம்ப தங்கமான பிள்ளையா தான் வேலை செஞ்சாரு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலா பிக்சல் 8ல இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே ஒரு சிலர் வந்து எப்படின்னா நத்திங் ஃபோன் 1 எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு, அதுல வந்து டெட் பிக்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து பிக்சல் 8லயும் ரிப்போர்ட் பண்ணாங்க. வச்சிருக்காருல நம்ம தமிழ்ல நிறைய இருக்காங்க, தமிழோட பிக்சல் 8லயும் இதே டெட் பிக்சல் கேமராவை சுத்தி டாப்ல லைட்டா அந்த மாதிரி. ராகவனுக்கு வந்து கேமராவை சுத்தி ஆரம்பிச்சிருக்கு, டாப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு, தமிழோட கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஸோ 2 போன்லயுமே ஆக மொத்தம் அந்த டெட் பிக்சல் இஷ்யூ இருக்கு. ஸோ இதை வந்து நான் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. பிக்சல் 8 லான்ச் ஆன புதுசுலேயே ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க, QC இஷ்யூ மாதிரி இருந்தது. ஸோ அப்போ இது எப்படின்னா ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டா இல்லாத மாதிரி இருந்தது. பட் இப்போ கூகுள் அப்ரோச் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ராகவன் சொல்லுவார் அவங்க என்ன சொன்னாங்க, எந்த மாதிரியான பிரச்சனைனா நாங்கள் வந்து தீர்வு சொல்லுவோம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கள் டிக்ஷனரியில் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வச்சிருப்பாங்களா, அது என்ன ரூல்ன்றது இப்போ ராகவன் சொல்லுவார். ஸோ நம்ம செட்டிங்ஸ்லேயே கூகுள் சப்போர்ட் கான்டாக்ட் பண்ணோம், கால் பேக் பண்ணாங்க. கேட்கும் போது இந்த டிவைஸ் எப்போ வாங்கினது எல்லாமே நான் செக் பண்ணுறேன், இமெயில் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 2 minutes கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஓகே 2 minutes வெயிட் பண்ணுறேன்னு வந்துட்டு வெரி சாரி உங்கள் டிவைஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் வாரண்டி, ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ வித் 2 options. நான் சந்தோஷமாயிட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, பாயிண்ட் நம்பர் 1, நாங்கள் வந்துட்டு இந்த டிஸ்பிளேயோட காஸ்ட்டு 7,700, ஜிஎஸ்டி எல்லாம் போட ஒரு 10,000 ரூபா ஆகும், வாக்இன் பண்ணி சர்வீஸ் பண்ணிங்க. பாயிண்ட் நம்பர் 2, வீட்டுக்கு ஆள் அனுப்புவோம், அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நோய்டா கேப்சி சரி பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து இருந்துச்சு. நான் என்ன கேட்டேன், நான் 4A டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ண வேணாம், பிக்சல் 8க்கு 10,000 ரூபா அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால் கன்சிடர் பண்ணி நான் நிறைய பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புகிறேன், நீங்கள் டிவைஸ் இன்ஸ்பெக்ட் கூட பண்ணுங்க, நான் அனுப்பிச்சு கூட விட்றேன். இல்லை ஹைலைட் என்னன்னா, நான் நிறைய பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்கிறாருல, அது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 3A 4A. ஸோ அப்போ இருந்தே பிக்சல் யூசர் தான். அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம ஊருக்கு பிக்சல் வேற வரல. இதுக்கு இடையில என்னாச்சுன்னு தெரியுமா, எங்கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 4 நம்ம இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கி இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்காரு, பண்ணாமல் கிடையாது. ஸோ பிக்சல் 5 இந்த மாதிரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஊரில் நத்திங் ஃபோன் 1 வர டைமில், அதே டைமில் அதை பிக்சல் 6A நத்திங் ஃபோன் 1 எல்லாம் 1 மாதம் கேப்பில் தான் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் 6A நம்ம சேனலுக்காக நாங்கள் வாங்கினோம். அப்போ 6A வந்து நம்ம ராகவன் தான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணார். 2 years வச்சிருந்தோம். ஆமாம். 6Aக்கு அப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Plus போனார். அது உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோவே இருக்குது. 14 Plus என்னதான் நல்ல ஃபோனாக இருந்தாலும் கேமராவில் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து அது முக்கியமாக ஃபோட்டோகிராஃபி, சரியா? அதனால திரும்ப பிக்சல் 8 வந்து 2024 பிக் பில்லியன் டேஸில் நல்ல டீல் வந்தனால 37,000 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு 256 GB கிடச்சனால ராகவன் இதை வாங்கினார். ஸோ வாங்கினதுலேருந்து டிவைஸ் வந்து திருப்திகரமாக தான் இருந்தது, பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. ப்ளஸ் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம கேங்கில் இருக்கிற எல்லாருமே பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணாலே நம்ம பீட்டால தான் இருப்போம். அதான் ஜோக்கே, ஸ்டேபிள் இருக்கிறதோட பீட்டால இருப்போம். அப்படி இருந்தும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே. கரெக்டாக 1 year வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ என்ன இருக்குன்னா, கேமராவை சுற்றி லைட்டாக டெட் பிக்சலும் டாப்ல இருக்கிற பெசலை ஒட்டி பார்த்தீங்கன்னா டெட் பிக்சல்ஸும் இருக்கு. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக தான், சரியா? ஒரு 3 weeks ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுள் அப்ரோச் பண்ண அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனை, அதாவது அவங்க பிரச்சனை அட்ரஸ் பண்ண ரெடி தான், ஆனால் நீங்கள் டிஸ்பிளே மாற்றிக்கோங்க, எப்படி பே பண்ணி மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு 10,000 அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம கீழே போடலை, டிவைஸோட எல்லா ப்ரூஃபும் நம்ம கொடுக்க முடியாது. டிவைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, கீழே விழுந்து ஏதாவது ஆயிருக்கா, காஸ்மெட்டிக் டேமேஜஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக கூகுள் வந்து இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பேட்டரி பல்ஜி இதுக்கு எல்லாத்த கூட சூப்பராகவே சர்வீஸ் பண்ணாங்க, உங்களுக்கே தெரியும். இதை தவிர நீங்கள் ட்விட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட நல்லாவே சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து டிவைஸ் வாங்கி 2 months இன்டர்நேஷனல் வாரண்டிலாம் கூட கிளைம் ஆயிருக்கும், அதுக்கு கூட போஸ்ட் போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிவைஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பே பண்ண மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. சரி, இது எப்படியா இது டெட் பிக்சல் வந்திருக்கு, இதை போய் பே பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகி, ஒயிட் ஸ்ப்ரெட்னா இந்த டிஸ்பிளேல ஸ்ப்ரெட் ஆக சொல்லலை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் அப்போ அதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ தட் அப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ நண்பர்கள் நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய பல நண்பர்களில் யாருக்காவது வந்து பிக்சல் 8 இந்த மாதிரி டெட் பிக்சல் இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் தயவு செய்து
உங்க ஃபோனோட இமேஜை எப்பயுமே எனக்கு மெயில் ஐடி நான் சொல்லியிருப்பேன்ல யூஎஸ்பி ஃபிட்னஸ் பேண்ட், அதுல வந்து உங்க ஃபோனோட இமேஜை வந்து அனுப்பி விடுங்க. சரியா? புரட்சி பண்ணுவோம். ஆமா, நம்ம வந்து இதை இன்னொன்று என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க ஃபோன்லயே பிக்சல் சப்போர்ட்னு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸ்ல போய் நீங்க கீழே பாட்டம்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுல போய் கால் பேக் இதெல்லாம் நீங்களே இனிஷியேட் பண்ணலாம். பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத சொல்லுங்க. ப்ளஸ் நீங்க என்ன சொல்லணும்னா, இப்போ சப்போஸ் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே இதை வந்து மொத்தமா ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் இந்த பிரச்சனையை சார்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து ட்விட்டரில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ட்விட்டர்லேயும் வந்து கூகுளை டேக் பண்ணி இதை பற்றி கொஞ்சம் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா நாங்கள் இதை வந்து ப்ரோக்ராமாக மாற்றி ஃப்ரீயாக பண்ணி தருவோம். இதுவே ஒரு 4-5 பேருக்கு தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பே பண்ணுங்க அப்படின்னா. அதனால் திரும்ப இன்னைக்கு காலைல திரும்ப கதவை தட்டி எப்போ கடை எப்போ ஸ்டார்ட் திறப்பீங்கன்னு கேட்டதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெயில் வரல. 2 hours கழிச்சு நானே திரும்ப கால் பண்ணி என் கேஸ் நம்பரை சொல்லி இப்போதான் மெயில் அனுப்பிச்சிருக்கான். ஸோ மெயில் பண்ணியிருக்கோம். பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஏதாவது சண்டை செய்யலாம். சரி, ஓகே. அப்போது இதோட ஃபோட்டோ க்ளோஸாக எடுத்து கொடுக்குறேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயில் போடுங்க. மெயில் போட்டிங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா பிக்சல் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் அப்படின்னும் போது பெரும்பாலும் நம்ம பார்த்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஜ் தான் ப்ரோ. அந்த பிரச்சனைக்கு வந்து எப்பயுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, டெட் பிக்சலுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கேட்டால் அவங்க ராகவன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே ஃபோனில் வேற ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் ஃப்ரீயாக மாற்றி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கோட். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிக்சல் 10 நான் என்ன வச்சிருக்கான் நாட் ஷோரு. அவங்க ஃபோன் வாங்கினோடனே ஃப்ளிக்கர் வந்துச்சு, உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஃப்ளிக்கர் இஷ்யூ பண்ணுறாங்க. க்ரீன் ஸ்க்ரீன் அதுவுமே ரொம்ப ரேராக வருது போல். அதுக்கும் நான் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு தெரில, பட் வாரண்டியிலேருந்து தான் பண்ணுவோம் அப்படின்ற அதே பாட்டை தான் பாடி பாருங்களேன். க்ரீன் ஸ்க்ரீன், ஃப்ளிக்கரிங், லைன் இஷ்யூ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவோன்ட்டாங்க. டெட் பிக்சலுக்கு இப்போதைக்கு வாயை திறக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இப்போ டெட் பிக்சல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா, நான் சொல்கிறது நிறைய பேர்னா எப்படி தெரியுமா, 100ல் 5 பேருக்கு இருந்தால் கூட நிறையா தான். சரியா? 100ல் 5லேருந்து 10 பேர் இருந்தாலே பெரிய பர்சன்டேஜுங்க. 10%லாம் இருந்ததுன்னா கிரேசி இஷ்யூ. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதை வந்து அவங்க கண்ணுக்கு நம்ம கொண்டு போகிறோம், அவங்க பார்வைக்கு நம்ம கொண்டு போயிட்டோம்னா அப்போ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக டிஸ்பிளே மாற்றிக்க முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போயே. டிவைஸ் வித் ப்ராப்பர் பில்லு இது மட்டும் இருந்ததுன்னா போதும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஃபோன் மாத்திர ஐடியா இப்போதைக்கு இல்லை. இதுலேயே செட்டில் ஆகி கம்முன்னு இருந்துடலான்னு தான் பிளானு. இது பார்க்கும்போதே ஒரு 3 வீக்ஸாக வந்துட்டு மன உளைச்சல் ஆகும். மன உளைச்சல். ஏன்னா OnePlus இப்போ OnePlus 15 வந்திருக்கு. OnePlus 11 டிவைஸை அவன் டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னு சென்ஸ் அவன் டிஸ்பிளே டூப்ளிகேட் டிஸ்பிளே மாற்றிருக்கான். ஆனால் OnePlus வந்துட்டு இந்த ஒரு வாட்டி மாற்றி கொடுக்குறோம், காஸ்ட்டே வாங்காமல் ஒரு வாட்டி மாற்றி கொடுக்குறோம்னு சொல்ல. நம்ம டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டிருக்கோம், ப்ரூஃபுல்லாக இருக்குது, காட்டுவேன். அவன் மாற்றி கொடுத்துட்டான். நம்ம ஒன்றும் ஃப்ரீயாக கேட்கல. 10,000 அவன் ஃபோனுக்கு ஒர்த்து கிடையாது, அவள் தான் சொல்லுவேன். ஆமா, நம்ம வந்து ஒரு நார்மல் கன்சியூமரா நான் சொல்றேன். அது 2 வருஷம் ஓல்ட் டிவைஸ். 37,000 ரூபாய் கொடுத்து டிவைஸ் வாங்கியாச்சு. ஆமா, சரியா? ஆஃபர் டைம்ல வாங்கியிருக்கேன். நீங்க தான் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. ஆமா. இப்போ என்னதான் இருந்தாலும் டிவைஸை நான் வந்து 1 டைம் பே பண்ணி வாங்கிட்டேன். ஆமா. இப்போ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து நான் பண்ண ஒரு இஷ்யூனால, இப்போ நான் தண்ணியில போட்டேன், இல்லாட்டி ஃபோனை கீழே போட்டேன், அப்யூஸ் பண்ணேன், அதனால இப்படி டெட் பிக்சல் வந்திருந்ததுன்னா நான் ஏத்துப்பேன். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறனால என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் இவரோட கிளைமே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு அதாவது ஒளிவு மறைவும் கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் ஒரு நார்மல் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசுகிறேன். அவர் தான் இந்த ஃபோனுக்கு 10,000 செலவு பண்ணும், நான் உடைச்சா சரி செலவு பண்ண தயார். இதுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் இல்லை உடைச்சா அது பாயிண்ட் தான் ஃபேக்ட். நான் வந்து அப்யூஸ் ப்ரோ, நம்ம கேங் யாருமே அப்யூஸே பண்ண மாட்டோம். ஆமாம். ஸோ ஆக மொத்தம் கேர்லாம் எடுத்து பத்திரமா யூஸ் பண்ண ஃபோனில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறனால நீங்கள் மக்களான நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஆக மொத்தம் நம்ம மக்கள் யாருக்கெல்லாம் பிக்சல் ஏதாவது பிரச்சனையோ அதுவும் நியாயமான முறையில், அதுக்காக எங்கள் வீட்டில் வாஷிங் பவுடர் நிர்மா போடும்போது உள்ளே விழுந்தது அதுக்கு வந்து மாற்றி தரலன்னு கேட்கக்கூடாது. நியாயமான முறையில் இருந்தக்கூடிய இஷ்யூஸை நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. அப்படி பண்ணால் எல்லாருக்குமே அதன் மூலமாக ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அதே மாதிரி இப்போ ஏதாவது பிக்சல் டிவைஸ் வாங்கி உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. ஆமாங்க. ஆமா, அது வேற ஏதாவது மாடல் இருந்தாலும் பரவாயில்ல, டெட் பிக்சல் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, பிரச்சனை வந்திருக்கா இல்லையன்றது நம்ம வந்து அங்க ரிப்போர்ட் பண்ணணும்ல. அதுக்கு தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த டேட்டாவை எடுத்து கூகுளோட சப்போர்ட்டுக்கு நம்ம கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கூட அனுப்பலாம், இல்லாட்டி இந்த வீடியோவை கூட அப்படி அனுப்பலாம். இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடலாம். ஸோ அதுக்கு தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவைன்னு நம்ம சொல்லியிருப்போம். எப்பயுமே இந்த இடத்துல ஒரு சில பிராண்ட் சொதப்புறாங்க, அந்த சொதப்பல் லிஸ்ட்டுக்குள்ள கூகுள் போகக்கூடாது, அது பிக்சல் லைனை போகக்கூடாதுன்றது ஒரு ஆசை. ஏன்னா பிக்சல் தனிப்பட்ட முறையில் நமக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு பிடிச்ச பிராண்டே இப்படி பண்ணா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் இது. ரைட்டா? அதெல்லாம் நீங்க பிக்சல் சாரி கூகுள் நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை டிவோர்ஸ் பண்றதுல நான் கன்சிடர் பண்ணுவேன். அதே சமயம் வெளியில வாசல்ல தான் போட்டு வந்தேன் செருப்பு எடுத்து
அடி அடின்னு அடிக்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு என்னாச்சுன்னா இன்டர்நெட்ல வந்து ஒரு டாபிக் மாதிரி ஒரு டைட்டில் போயிட்டு இருந்தது ப்ரோ. என்னன்னா பிக்சல் வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட், அவரோட பேர் மறந்துட்டேன், ட்விட்டர்ல இருந்தது. ஏன்னா ஹைலைட் பாருங்க, இப்போ இந்த டிவைஸ் நான் என்ன பண்றேன், டார்க் மோட்ல இருந்து ரிமூவ் பண்றேன், டிஸ்பிளே டார்க் தீம் தூக்கிட்டேன். சரியா? ஓகே. இப்போ ஜோக் என்னன்னா இது வந்து பிக்சல் 3, இது வந்து பிக்சல் 5. ஓகே. பிக்சல் 3யும் பிக்சல் 5யும் பக்கத்து பக்கத்துல வச்சு பார்த்தா பாருங்க. ஓகேயா? பிக்சல் 3 பாருங்க, பிக்சல் 5 பெருசா இருக்கா? ஆமா. ஆனா பிக்சல் 3 5.5 இன்ச் தான். பாத்துங்க. சரியா? ஆனா பிக்சல் 5 வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிமெட்ரிக் பெசல்ஸோட செம்ம காம்பாக்டான ஒரு 6 இன்ச் போனு. ஆமா. செம்ம லைட் வெயிட், 4000 mAh பேட்டரி. இது எல்லாத்தையுமே இவ்வளவு தின்னான ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு பாடியில அடைச்சிருப்பாங்க. எங்க போச்சு இந்த டிசைன் டீம்? நான் என்ன கேட்குறேன், இதுக்கு மேலே நீங்கள் இப்போ ட்ரெடிஷ்னல் டிசைனை வைங்க, இந்த மாதிரியான சைஸில் ஃபோன் செஞ்சால் குடி முழுகுருவீங்களா? முழிடுவாங்களா? கேட்குறேன் நான், கேளுங்க. ஏன்னா இப்போ இது பாருங்க ப்ரோ, இது வந்து ஒரு அற்புதமான ஃபோனு, பிக்சல் 8 நல்ல ஃபோன், நல்ல ப்ரீமியமாக இருக்குது, கையில் எடுக்கிறதுக்கு எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது தான். ஆனால் இப்போ இந்த சிமெட்ரிக் பெசல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது நான் பிக்சல் 8 இந்த கணக்குள்ள எடுத்துகிட்டு வந்தாலும் கூட பிக்சல் 8 எனக்கு காம்பேக்ட் ஃபோனாக ஃபீல் ஆகலையே இன்னைக்கு. ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிற காம்பேக்ட் ஃபோன் பிக்சல் 8 தாங்க. இங்கே பாருங்க, ரெண்டுமே வந்து ஒரே ஹைட் கிட்டத்தட்ட பிளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ஹைட் டிஃப்ரென்ஸ் தெரியும். என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், கூகுள்கிட்ட பேசாமல் கேட்போமா, என் பிக்சல் 8 வாங்கிட்டு 6 புதுசாக ஏதாவது பிரிக்காமல் இருந்தால் கூடிய குடோன் ஏதாவது வச்சிருந்தேன்னா நான் மட்டும் கம்முன்னு வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். பிரிக்காமல் வச்சிருந்தா அமுச்சு விடியா அப்படின்ட்டு. பிக்சல் 6 செம ஃபோன் தான், இருந்ததுன்னா தாராளமாக நம்ம சொன்ன பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோ பாருங்க, கோயிலில் எடுத்தது. இதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த இவனை விட்டு போகிறது இல்லை. நைட்டில் எடுத்தது. இந்த இது நான் எதுலையும் பார்த்தது இல்லை. ஸோ நைட் டைமில் அந்த டீடைல்ஸ். ஆமாம், கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த நேரத்தில் நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து ஒரு லோ லைட்டுக்கு நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ அதுதான் ராகவனோட கிளைம், வேற எதுவும். அதனால தான் ஆக்சுவலாக இந்த ஃபோனுக்கு ஒரு திரும்ப போனதே. பிக்சல் வந்து ஐஃபோன்லேருந்து போக காரணம் என்னன்னா, ஐஃபோனில் வீடியோ நல்லா எடுக்கும் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல வரல. ஆமாம், ஃபோட்டோ சரியா எடுக்கல. இன்னொன்று, இவர் வந்தாருன்னா நான் போயிருக்க மாட்டேன். இவர் இப்போ வந்ததுனால தான் நம்ம ஒரு 12 வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம இவர்லேயே இருந்துடுறது. அவ்வளோதான். ரைட்டுங்க. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்களை எடுத்து கொட்டுங்க. ஏன்னா இப்போது 9 Pro 10 Pro இதெல்லாம் ப்ரீமியமாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு புரியுது. அவங்களோட லைனப்பை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசிட்டோம். இருந்தாலும் ஃபியூச்சர்லையும் கூட பிக்சல் எப்படி எவால்வ் ஆச்சு, எந்த மாடல்லேருந்து எந்த மாடலுக்கு வரும்போது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துச்சுங்கிறது கூட நான் சொல்கிறேன். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, இன்றைக்கி பிக்சல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, ஏஐ அசிஸ்டன்ட் ஃபோனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, என்ன ஃபோன்னு தெரிஞ்சு வாங்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து சொதப்பும் போது மனசுக்கு வருத்தமாக இருக்குது, வேறு எதுவும். ஆமாம். ரைட்டு, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ராகவன். பார்க்கலாங்க, பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.